ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வாய் முடுங்க. ஸோ பாப்பாவும் நாங்களும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து கடைக்கு கிளம்பிட்டோம். பாப்பா வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு அவங்க அப்பா வரும்போது அவங்க அப்பா வந்து பார்த்துப்பாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்து பூ வாங்கி வச்சிருக்கோம். அதுவும் எங்கள் குட்டி பாப்பாக்காக வந்து பூ வாங்கினது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்கு. அண்ட் இன்னைக்கு இந்த டேவை வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகிறோம் அண்ட் இந்த டேல நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம், vlog எப்படியெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் அப்படின்றதுலாம் மறக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஷி ஹாய் சொல்லுங்க. ஹாய். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா எழுந்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் மாதிரி எக்ஸசைஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வார்ம் அப் ஜஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படியும் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சிருவாரு. அவருக்கு வந்து சூடாக வந்து ஃபஸ்ட்டு டீ போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருந்தேன். அண்ட் வந்து சைட் பை சைடு வந்து குட்டி பாப்பாவோட பாலையும் வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க எந்த டைமில் எழுந்திருப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாது. இன்னைக்கு காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து கேவுரு கூழ் வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன். எல்லாம் வெயிலுக்கு இதமாக சாப்பிட்லாம். அதனால வந்து அதுக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு சட்னி செய்யலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை துவையல் தனியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் அம்மாவும் வந்து ஆஞ்சிட்ருந்தோம். நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து சட்னிக்கு வந்து ஏற்பாடு வந்து பண்ணிகிட்ருந்தேன். அம்மா வந்து கருவேப்பிலை துவையல் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு உட்காந்து அம்மிக்கல்ல வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நான் சட்னி வந்து அரைச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி நீங்கள் வந்து அதில் ஆட்டிக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. கருவேப்பிலை துவையலை பொறுத்த வரைக்கும் அம்மியில் ஆட்டினா தான் வந்து டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஒரு குளியல் வந்து போட்டு ஃபஸ்ட்டு பாப்பா வந்து சூப்பராக ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அம்மா பூ எடுத்துகிட்டு வந்து குட்டி பாப்பாக்கு வை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வச்சேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ அவங்கள ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ரெடி ஆகிட்டேன் கடைக்கு. அண்ட் வந்து குட்டி பாப்பாவை வந்து கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போக முடியாது. சரி ஓகே, கொஞ்ச நேரம் வந்து அம்மா கூட அவள் கீழே இருக்கட்டும். குழந்தைங்களோடலாம் இருந்தாங்கன்னா அவள் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆவா. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு அப்பாவை பார்த்துக்க சொன்னால் அவர் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து சரி கொஞ்சமாக வந்து கூழ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் வந்து ஃபஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தேன். பாப்பா வந்து ரசித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து நான் குட்டி பாப்பா வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே வந்து தம்பி பையன் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து இறுக்க பிடிச்சிக்கிட்டான். ஸோ அவனை பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப கடிக்கணும் போல அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவ்வளோ சப்பியாக க்யூட்டாக இருப்பான். ஸோ அவனை வச்சு கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே வந்து டைமும் நல்லா பாஸ் ஆகிடுச்சு. எனக்கு கடைக்கு போயிட்டு இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்தது. ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளில போகலாம், ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்றதுக்காக கிளம்பும்போது குட்டி பாப்பாவை விட்டுட்டு போக அவருக்கு மனசு வரல. அதனால கூட்டிகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அப்போ தான் அவங்க வந்து தூங்கியே எழுந்தாங்க. அவங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படியே வந்து டைப்பர்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஷூ போடலாமா செப்பல் போடலாமான்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. சரி ஓகே, ஷூ வேண்டாம் செப்பலே வந்து போட்டுடலாம், ஸோ லோக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா வந்து செப்பல் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தார். ஏன்னா வந்து அவங்க அந்த அளவுக்கு அட்டாச்டு. ஸோ அது வந்து நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து பாப்பாவுக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. பெரிய பாப்பா வந்து கூப்பிட்டோம். பட் வந்து பெரிய பாப்பா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் வந்து குட்டி பாப்பாவும் அப்பாவும் நீங்களும் போயிட்டு கொஞ்சம் குயிக்காக வர வழி பாருங்கள், நான் வந்து வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களோட வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே ஒரு சின்ன ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அவங்க வந்து டீ போட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா மாமியார்கிட்ட டீ வந்து வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நானுமே வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட வந்து ஜாலியாக பேசிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து தம்பி பையன் வந்து குட்டி பாப்பாவை தூக்கிட்டு மேலே அவன் வந்து அவங்க அப்பா கூட வந்து ஏறிட்டான். குட்டி பையன் என்ன பண்ணான்னு பார்த்தா, அவன் ஈவினிங்க்கு மேலே நல்லா குளிச்சுட்டு நல்லா சூப்பராக செம்மையாக ரெடியாக இருந்தான். அவனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அவனை வந்து ஜஸ்ட் வந்து ஷூட் பண்ணிவிட்டு
நானும் மேலே வந்து ஏறியாச்சு. அடுத்தது வந்து தம்பி பையன் தான் அவங்க மாமாவோட குட்டி பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது அவன் சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தான். பாப்பா வந்து பின்னாடியே வந்து என்னையும் கூட்டிகிட்டு போடான்ற மாதிரி பின்னாடியே வந்து போயிட்டு இருந்தா. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அடுத்த வேலையை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலான்னும் போது ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் வச்சிடலாம் அப்படி. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கேஜி எடுத்து நம்ம வந்து நைட்டு ஒரு வேலைக்கு தானே சிம்பிளாக சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நான் அதை வந்து ஜஸ்ட் வந்து வாஷ் வந்து பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அவர் வந்து குக் பண்ணும்போது அவர் ஈஸியாக வந்து அவர் வந்து என்ன ஸ்டைலில் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவருக்கு எங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி அவர் வந்து சமைச்சு கொடுத்துருவாரு. ஏன்னா அவரோட சமையல் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்ஸிமம். அப்படின்றதுனால நான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெலாம் வந்து சிக்கனுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் உள்ள கிச்சனுக்குள்ளே நிற்க முடியல. அவ்வளோ ஒரு புழுக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னால் உள்ளே நிற்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளில வந்து நின்றுட்டேன். வெளில வந்து நின்றுட்டேன்னா அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்படியே வந்து சரி ஓகே அடுத்து வந்து குக் பண்ணுறதுக்கு தேவையான இதெல்லாம் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஹஸ்பண்ட் வந்து குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்றைக்கி வந்து புது மெத்தடில் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், சிக்கனில் வந்து கொஞ்சம் வெரைட்டி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமைச்சிட்ருந்தார். அப்படி என்ன வெரைட்டி காட்ட போகிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துட்ருந்தேன். அது வந்து என்னன்னா உருளைக்கிழங்க வந்து அதாவது சிக்கனில் ஆட் பண்ணி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுக்கேன், இது இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே புது விதமாக இருக்கே இந்த டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் வச்சிட்டோன்னா ஒரு வழியாக வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். முச்சு நல்லா இருக்கா? அப்பா செஞ்ச சூப்பராக இருக்கா? தூள் கலப்புதா? ஆக்சுவலி அப்பா எனக்கு செஞ்சது புது டைப்பாக செய்கிறேன்னு சொல்லிட்டு செஞ்சார். பட் ரைஸும் வச்சாச்சு, விசில் வந்துருச்சு சரியா. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து நம்ம விசில்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லா இருக்கா? கரெக்டாக சொல்லு. ஆஹா சரி 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 கண்ணு பத்திரமா அதை அப்படியே இந்த பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிரு. சரி சரி போதும் போதும். டே பாட்டில் வந்து 3, 5, 6 ஃப்ரீசரில் ஒரு பாட்டில் போட்டிருக்கியா? சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா விலாகையும் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. டைமுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து 9:15 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ விலாகை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னும் போது எங்கள் குட்டி பாப்பா இருக்கால, எங்கள் குட்டி பாப்பாவோட குட்டி குட்டி டார்ச்சர் வந்து தாங்கவே முடியல. அவங்க மொபைல் எடுத்துகிட்டு அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு ஏதோ செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சு அதை நான் எடுக்கும்போதெல்லாம் வந்து பஃபிங்னு வந்துட்டு இமேஜே நம்மளே வந்து அது வேறு மாதிரி காட்டுற மாதிரி இருந்தது. எனக்கு செட்டிங்ஸ் போய் அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கே வந்து தெரியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு டைம் பார்த்தா ஆல்மோஸ்ட் வந்து 8:45 இந்த மாதிரி ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் வந்து சரி விலாக் நம்ம பெருசாக வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் குக் பண்ணதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து ஷூட்டப் மட்டும் சின்ன சின்னதாக மட்டும் அதுக்கப்புறம் வந்து பண்ணிவிட்டு ஒரு வழியாக வந்து டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதாவது சாப்பிட்டு முடிக்கல, டின்னர் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ விசில் வந்து இறங்கினதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஜாலியாகவே இருந்துச்சு. கொஞ்சம் வெளில போனோம். வெளில போகும்போது வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியல. அங்கே எடுத்தால் எப்படி அவங்க அதாவது அங்கே எடுக்கிறோம் அப்படின்னா வந்து சில ப்ரைவசிஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால டக்குன்னு நம்ம எடுக்க முடியாது இல்லையா. அதனால வந்து சிலதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா விலாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்குறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவலாக டின்னரை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னும் போது அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடல. சரி ஓகே எங்களோடய வந்து சேர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் இறங்கினதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அப்படியே ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்து அப்படியே ஜாலியாக வந்து விளையாண்டுட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெத்தையில் வந்து தண்ணி வந்து அடிக்க முடியல. ஏன்னா நானும் ஹஸ்பண்டெல்லாம் கொஞ்சம் வெளில போயிட்டோம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் வெளில சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதுனால வெளியே மெத்தை ஃபுல்லாக தண்ணி வந்து ஊற்ற முடியல. காலுமே வந்து பார்த்திங்கன்னா தரையில் இன்றைக்கி வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. வெயிலெலாம் வந்து
இந்த வருஷம் என்னவோ தெரியல, தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கு. இந்த வெயிலுக்கும் எப்படா சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஏசி போட்டு அரேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த விலாகையும் இதுக்கப்புறம் லென்த்தியாக கொண்டுட்டு போகணும்னு நினைக்கல. ஸோ விலாகையும் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட விலாகை முடிச்சுக்கிறோம். அண்ட் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. தென் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அன்டில் டேக் கேர், டட்டா, பபாய். குஷி பாப்பா ஆப்போசிட்டில் பாய் சொல்கிறாங்க, நான் சொல்ல அவங்களும் பாய் சொல்கிறாங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.